ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெட் சில்லி சட்னி எப்படி செய்யலான்றதை நாம் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய சட்னி. ரொம்பவே டேஸ்ட்டாக அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இதுக்கு நான் பழுத்த மிளகா பழம் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வாங்கும்போது கூடவே வரும் இல்லையா, அந்த மிளகாய் எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட நாம் சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம புளி, நாட்டு சக்கரை, கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து எடுத்து சட்னியில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், சட்னி மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கிளறி கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சட்னி ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே நம்ம 2-3 தோசை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சட்னி. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டாலே அடிக்கடி செய்வீங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.